ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி லாக்டோ வேர்ல்ட். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடுறதில்ல, அதுக்காக யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏய் லாக்டோ, ரொம்ப நேரமாக இந்த ஸ்டாம்ப் வச்சுட்டு உட்காந்துட்டே தான் இருக்கேன், ஆனால் இன்னும் நீ பஞ்ச் பண்ணியே காட்டல. இருமோனா, இங்கே பார்த்தியா, இதுதான் ஃப்ளவர் ஸ்டாம்ப். நேற்று நைட்டு எங்கள் அப்பா இதை வாங்கிட்டு வந்தார். இங்கே பார்த்தியா, இதை வச்சு நம்ம இந்த ஷீட்ஸ் எல்லாம் பஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப்லேயே குட்டி குட்டி ஸ்டாம்ப்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம க்ரீட்டிங் கார்டெலாம் செய்யலாம், தெரியுமா? எங்கே பண்ணி காட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இதை கலர் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஃப்ளவர் ஷேப்பில் நம்மளுக்கு பேப்பர்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தியா, பர்பிள் கலர் பார்க்கவே அழகாக இருக்குது. லாக்டோ, நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம் பிரீத்தி, இங்கே பார்த்தியா, இப்போது க்ரீன் கலர் பேப்பரை நான் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் பேப்பர் வந்திருக்கு. இந்த ஃப்ளவர் பார்க்கவே அழகாக இருக்குல்ல? ஆமாம், எல்லா கலர்லேயும் இதில் பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதில் க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் பண்ணலாம் போல இருக்கே. கரெக்டாக சொன்ன பிரீத்தி, இது நம்ம டெக்கரேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஷேப்பு. அதுவும் கரெக்டாக ஃப்ளவர் மாதிரியே கட் பண்ணுது பாருங்களேன். ஆமாம் லாக்டோ, ஃப்ளவர் மாதிரியே கரெக்டாக கட் பண்ணியிருக்கு பாரு. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹோல் தான், இதுவும் ஃப்ளவர் ஷேப்லேயே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம் லாக்டோ, நம்ம மிஸ்ஸுக்கு இதை வச்சு க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் பண்ணி தரலாம், ஓகேவா? பண்ணிட்டா போச்சு. பார்க்கவே இந்த ஃப்ளவர் ஷேப் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பார்த்தீங்களா? ஆமாம் லாக்டோ, இது ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் பஞ்சிங் மிஷினாக கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்கே. ஆமாம் மோனா, இதை நம்ம பஞ்சிங் மிஷினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. லாக்டோ பசங்களா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க தம்மன் ஆண்டி, எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். லாக்டோ அம்மா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, நிறைய பூண்டு இருந்துச்சு வீட்டில், அதை உரிச்சு வைக்கலான்னு உரிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் லாக்டோ அம்மா, ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, மாங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, பசங்களுக்கெலாம் பிடிக்குமோ எடுத்துகிட்டு வந்தேன். மாங்காவா, எம்மையாக இருக்குமே ஆண்டி. ஆமாம் மோனா. லாக்டோ அம்மா, கொஞ்சம் வெட்டுறதுக்கு ட்ரேலாம் தரீங்களா? இருங்க, எடுத்துகிட்டு வரேன். சரி லாக்டோ அம்மா, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, மாங்காவை கட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்கங்க. சரி லாக்டோ அம்மா, மாங்காவை கட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்களா பசங்களா, ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாங்காய், எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. தம்மன் ஆண்டி, மாங்காய் வாசனையே சூப்பராக இருக்குது, சீக்கிரமாக வெட்டி கொடுங்களேன். கேட்கணுன்னு இருந்தேன். லாக்டோ அம்மா, ராக்கியும் பிங்கியும் எங்கே? இங்கே விளையாடிட்டு இருந்தாங்களே, அந்த சைடு விளையாடிட்டு இருக்காங்க தம்மனா. ஆண்டி, என்ன எங்களை தான் கூப்பிட்டீங்களா? இங்கே பாத்தியா, மாங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தம்மன் ஆண்டி. ஆமாம் ராக்கி, எங்கள் அம்மா கொண்டு வந்திருந்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் அப்போவே லாக்டோவெல்லாம் கூப்பிட்டோம். இங்கே பாருங்க, பிங்கி ரெயின்போ பென் வச்சிருக்கா, இதை எழுதி காட்டுறதுக்கு தான் என்னை கூப்பிட்டா. சூப்பராக எழுதுது தெரியுமா லாக்டோ? அப்படியா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். இங்கே பாரு, இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு. நான் ஒன்று எழுதி பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கே. இதில் என்ன பார்பிகள் பிக்சர்லாம் போட்டிருக்கு. இங்கே பாரு, க்ரீன் ஷேடு, ரொம்பவே அழகாக இருக்கே. இதில் என்ன இவ்வளோ கலர்ஸ் இருக்கு? ப்ளூ, ரொம்பவே அழகாக இருக்கு. பரவாயில்லையே, இவ்வளோ கலர்ஸ் இருக்கே. அடுத்து பிளாக்கு, ப்ளூன்னு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ தான் நான் இவ்வளோ கலர்ஸ் இருக்க பெண்ணையே பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. பிங்கி, உன் பெண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ லாக்டாக்கா. பிங்கி, உண்மையிலே உன்னோட ரெயின்போ பென் சூப்பராக தான் இருக்கு. இந்தா, ஏது பிங்கி உனக்கு இந்த பென்னு? எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க லாக்டாக்கா. சூப்பராக இருக்கு உன்னோட ரெயின்போ பென்னு, இந்தா வச்சுக்கோ. தேங்க்யூ லாக்டாக்கா. சரி சரி பசங்களா, நான் மாங்காவை கட் பண்ணி உங்களுக்குலாம் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருங்க, கட் பண்ணிடலாம். ஆமாம் ஆண்டி, சீக்கிரமாக கட் பண்ணுங்க, பார்க்கவே எம்மையாக இருக்குது, சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே. ஆமாம் ராக்கி, இங்கே பார்த்தியா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
இது மாதிரி ஃப்ரெஷ் மாங்காய்லாம் இங்கே எங்கே கிடைக்குது? இங்கே பார்த்தீங்களா, உள்ள கொட்டை இருக்கும். அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பீஸ் பீஸாக போட்டு அழகாக மசாலா போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த மாங்காவை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ். ஓகேவா பசங்களா? ஓகே தம்மண்ணா ஆண்டி, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்ருவோம். மாங்காய் ரொம்ப எம்மியாக இருக்கும் போல இருக்கே. சீக்கிரமாக வெட்டி கொடுங்க. இருமோனா, வெட்டிகிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுட்டு நம்ம பீச்சிலலாம் விற்கோம்ல, அது மாதிரி இங்கே பார்த்தீங்களா, சின்ன சின்ன பீஸில் குட்டி குட்டி ஸ்லைஸ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போவே இந்த ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம் ஆண்டி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. சீக்கிரமாக ஆளுக்கு ஒன்று வெட்டி கொடுங்க. தரம் பிரீத்தி. இங்கே பார்த்தியா, திருப்பி எல்லா மாங்காயிலையும் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம உப்பு காரெல்லாம் போட்டால் நல்லா எம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது மாதிரி நீங்களும் வீட்டில் அழகாக மாங்காய் செஞ்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல மேங்கோ? லாக்டோ அம்மா, கட்டிங் போர்டெலாம் எடுத்துகிட்டு வந்தீங்களே, மசாலா பவுடர் எடுத்துகிட்டு வரல பாருங்க. அச்சச்சோ, மறந்தே போயிட்டு தம்மண்ணா. இருங்க, நான் போய் கொண்டு வரேன். அம்மாம்மா, நீங்கள் உட்காருங்கம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். மிளகாத்தூளும் உப்பும் நானே எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க தம்மண்ணா ஆண்டி, உப்பும் இருக்குது, சில்லி பவுடரும் இருக்குது. சரி ராக்கி. இங்கே பார்த்தியா, ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாங்காயில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தியா, உப்பும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து இங்கே பார்த்தியா, நடுவில் கேப் விட்டு கட் பண்ணோம்ல, இந்த மாங்காய்க்கு நடுவில் போட்டால் இதெல்லாம் உள்ளே போயிட்டு நல்லா ஊறிடுச்சுன்னா மாங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல? ஆண்டி ஃபஸ்ட்டு என்ன கொடுங்க ஆண்டி. இந்தா லாக்டோ, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு. தேங்க்யூ ஆண்டி, மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இந்தா பிரீத்தி மாங்காய். இந்தா லோக்கி, நீயும் சாப்பிட்டு மாங்காய் எப்படி இருக்கு சொல்லு. சரிம்மா. பார்த்தீங்களா ஆண்டி, நான் தானே மசாலா கொண்டு வந்தேன், எனக்கு இன்னும் மாங்காய் தரல நீங்கள். உனக்கு இல்லாததா ராக்கி? இந்தா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆண்டி, மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஆண்டி. எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடு ராக்கி. தம்மண்ணா, உண்மையிலே சொல்லக்கூடாதுங்க. நம்ம ஊர் மாங்காய்லாம் ரொம்ப புளிக்கும். இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாம் லாக்டோ அம்மா, எங்கள் ஊர் மாங்காய்லாம் அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொரியர்மா, யாருன்னா இருக்கீங்களா? இங்கே கொடுப்பா. லாக்டோ அம்மா, என்ன வாங்கியிருக்கீங்க? இது என்ன பீட்சா செட்டு? ஆமாங்க, லாக்டோக்கு லீவ் விட போகிறாங்களே, அதனால் வீட்டில் வச்சு விளையாடுவாங்க, நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஹாய் அம்மா, என்ன கொரியர்மா, சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கம்மா. இரு லாக்டோ, ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாரு, பீட்சா செட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தல, அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தியா? அச்சச்சோ, என்ன இது? ஐஸ்கிரீமோட கேப் மட்டும்தான் வந்திருக்கு, கீழே இருக்க பிஸ்கெட்டை காணோம். பரவாயில்லையே, ஆனால் மசாலா டப்பாலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தியா, இது சில்லி சாஸ் ஊற்றுறதுக்கு இது ஒரு டப்பா. பரவாயில்லையே, அழகாக கொடுத்துருக்காங்க. இது டொமேட்டோ சாஸ் ஊற்றுறதுக்கு போல இருக்குது. லாக்டோ, இங்கே பார்த்தியா, 2 டப்பாவும் க்யூட்டாக இருக்குது. அம்மா, இந்த செட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இங்கே பாரு லாக்டோ, பர்கர்லாம் கூட இருக்குது. இங்கே பார்த்தியா, ஐஸ்கிரீம்லாம் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தியா, பீட்சாலாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க லாக்டோ. ஆனால் என்ன பண்ணுறது, ஐஸ்கிரீம் செட் இல்லையே, நம்ம ரிட்டன் போட்டு வேறு வாங்கிக்கலாம். ஓகேம்மா. அம்மா, இந்த மாங்காய்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாம் இந்த எம்மியான மாங்காவை நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் இப்போ மாங்காய் சீசன் வரப்போது நிறைய மாங்காய்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.